வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்தால் இனிமேல் 75% மட்டுமே கடன் கிடைக்கும் என்ற அறிவிப்பு பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்களினுடைய வாழ்வின் பெரும் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இந்த நகைகளை அடமானம் வைப்பது என்பதுதான் ஒரு பெரிய ஒரு வழியாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இதற்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தற்போது வரக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இனிமேல் வெள்ளி நகைகளை அடகு வைத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது. என்ன நடக்கிறது, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அது 75% மட்டும்தான் இனிமேல் கடன் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது எல்லாமே ஒரு மார்ஜின் இருக்கும். இப்போ பேங்க் நாங்கள் வீட்டுக்கு கட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கோடி ரூபா வீடு பெருமானம்னா 1 கோடியும் கொடுக்க மாட்டோம். 80 லட்சம் 90 லட்சம் கொடுப்போம். அது மாதிரி எல்லாத்துக்குமே அது ஒரு மார்ஜின் இருக்கும். ஸோ கோல்டுக்கும் இருக்குது. இது வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே எல்லா இடத்துலையும் 70, 75, 80 கொடுக்குறாங்க. இப்போ யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சீராக 75 அப்படின்னு. ஏன்னா அதோடைய பியூரிட்டியில் நிறைய பிரச்சனை வருது. கோல்டுக்கு இப்போ வந்து 10 லட்சத்துக்கு நகை கொடுக்குறோம் அப்படின்னா உண்மையாகவே அது 10 லட்சமா அதோடைய 22 கேரட்டா 18 கேரட்டா 20 கேரட்டா இது மாதிரி எல்லாம் வருது. ஆனால் ரிசர்வ் பேங்க் நிறைய மோசடி வர்றதுனால அது ஒரு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிலது கொடுத்துருக்குறாங்க. அதனால சில மக்களுக்கு பாதிப்பு இருக்குது. அதை பற்றி பேசலாம். ஆனால் 75% என்பது ஏற்கனவே இருக்கிறது தான், அது புதுசு கிடையாது. அதனால மக்களுக்கு பெரிய பாதிப்பு புதுசாக ஒன்றும் வரல. சில வங்கிகளை பொறுத்த வரைக்கும் 70% தான் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இனிமேல் வந்து எல்லா வங்கிகளுமே ஒரு யூனிஃபார்மா இதை கொடுப்பாங்களா? ஆமா, இனிமே ரிசர்வ் வங்கி வந்ததுனால 75% வரைக்கும் அந்த தங்க நகையோட மதிப்பு எவ்வளவோ அதில் 75% கொடுப்பாங்க. வெள்ளி நகைகளையும் இனிமேல் அடமானம் வைத்துக் கொள்ளலாம்ங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. இது ஏற்கனவே நடைமுறையில் இல்லையா சார்? இவ்வளவு நாள் கிடையாது. வெள்ளி நகைக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதுவும் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கும் மதிப்பு ஏறிட்டே இருக்கு. அதையும் வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்னு இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வரவேற்கலாம். இந்தியா முழுக்க இந்த நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு சராசரி எண்ணிக்கை எவ்வளவு சார் இருக்கும், அந்த பர்சன்டேஜ் வைஸ்? அது வந்து இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தங்க நகையை வச்சு கடன் வாங்குவது குறிப்பாக தென் மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கு. வட மாநிலங்களில் இது அவ்வளோமா கிடையாது. அவங்க எப்படி தங்க நகை என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அவங்களும் வாங்குறாங்க. ஆனால் இங்கே தான் இந்த நகையை வச்சு கடன் வாங்குவது அதிகமாக இருக்கு. இன்னும் எவ்வளோ தொகை என்பதெல்லாம் பெரிய அளவில் ரிசர்வ் வங்கியில் புள்ளி வரமே வரல. ஆனால் அதிகமாக இப்போ ரொம்ப பரவலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, குறிப்பாக கேரளா, கர்நாடகா, அங்கெல்லாம் இந்த ஜுவல் லோன் அப்படிங்கிறது நகை கடன் அதிகமாயிட்டே இருக்கு. இனிமேல் தான் புள்ளி வரங்கள்லாம் நிறைய வரும். இந்த கோல்டோட பியூரிட்டி இல்லை குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் மோசடிகள் அதிகமாக நடக்கிறதுனால தான் வந்து ஆர்பிஐ இந்த மாதிரியான ஒரு உத்தரவை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி என்ன சார் மோசடி நடக்கு? இல்லை, இந்தியாவில் மோசடி நடக்காத துறை என்ன? எல்லாத்துலேயும் மோசடி நடந்துகிட்டு இருக்கு. இது நடக்குது. இது வந்து கடன் கொடுக்குறாங்க. இப்போ வீட்டுக்கு கடன் கொடுக்குறோம் சொன்ன மாதிரி வீடே கட்டாமல் கடன் கொடுத்துருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது அப்போ எல்லா வீட்டு கடனும் வந்து மோசடியா? அது மாதிரி பெரிய முதலாளிகள் கொடுத்துருக்குறோம். எவ்வளோ வராக்கடன் பட்டியல் இன்னைக்கு 4 லட்சம் கோடி ரூபா வராக்கடன் இருக்கு. யாரு? எல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள். அப்போ வங்கியில் கொடுக்குற கடன் எல்லாம் தவறா? அப்படி கிடையாது. மோசடி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இப்போ புதுசாக இந்த தங்க நகை கடன் வச்சு கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உண்மையான தங்கமா போலி தங்கமா அப்படின்னு வருது. இல்லை எங்க திருடிட்டு வந்துட்டு வச்சுட்டாங்களா? இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதை கவனிக்கலாம் மொழிய. அதனால எல்லா இந்த நகை கடனையும் சந்தேகப்படக்கூடாது. இப்போ ரிசர்வ் வங்கி அதனால ஓவர் ரியாக்ஷன் மாதிரியாக தான் இதை பார்க்கிறோம். ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஆனால் எல்லாமே மோசடி நடக்குது. எல்லாம் சாதாரண மக்கள் தங்க வச்சிருக்கிறாங்க. அவசரத்துக்கு அதை வைக்கிறாங்க, அடமானம் வச்சு வாங்குறாங்க. தனியார்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க, வட்டி அதிகம். அதனால வங்கியில் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அது குறைஞ்ச வட்டியில் கிடைக்குது. ஆகவே அதை வந்து ரொம்ப சந்தேகப்படக்கூடாது. எங்க தவறு நடக்குதோ அதை கவனிக்கலாம். நகை கடனை பொறுத்த வரைக்கும் 70 முதல் 80% தான் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதனால இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு புது அறிவிப்பு இல்லை. இதனால மக்கள் யாரும் குழப்பமடைய வேணாங்கிறீங்களா? ஆமாம், இது வந்து 9 அம்ச ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஏற்கனவே பழசில் இருக்கு. இதில் என்ன புதுசாக ஒன்று என்ன சொல்றாங்கன்னா பியூரிட்டி. அந்த தங்க நகை எவ்வளோ பியூரிட்டி, அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, ஒரு சான்றிதழ் கொண்டு வான்னு சொல்றாங்க. இப்போ வந்து கடன் வாங்குறவங்க போய் மார்க்கெட்டில் போய் ஒரு அப்ரைசர்கிட்டயோ யார் வேல்யூவேஷன் போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கு பணம் கொடுக்கணும். இது முன்பா அப்படி கிடையாது. அப்போ யாரோ அதை ஏமாத்துறான். அப்போ ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் அந்த ஓனர்ஷிப் கேட்குறாங்க.
இப்போ இந்தியாவில் நம்ம நகை வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போய் பெரிய நகை கடையில் போய் அந்த பில்லோடைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிடையாது. ரெண்டாவது மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. முதல்ல வந்து சங்கிலி வாங்குவாங்க, அதை வச்சு மாற்றி வளையல் ஆக்கிடுறாங்க, அதை மாற்றி இன்னொன்று பண்ணுறாங்க, கல்யாணத்தும் போது வாங்குறாங்க. ரெண்டாவது பில்லு, இப்போ ஜிஎஸ்டி வரியெல்லாம் போடுறாங்கன்னா நகை கடையில் சொல்கிறாங்க, சார் வரி இல்லாமல் போகணுன்னு சொன்னால் ஒரு சின்ன இது சிலிப்பு கொடுத்து அதை வச்சு கொடுத்துட்றாங்க. அது இப்போ எங்கே இருக்கும்? அப்போ இந்த ஓனர்ஷிப் கேட்கறதுனா எவனோ ஒருத்தன் ஏமாத்துறான். திருடனை பிடிக்கணும். திருடனை விட்டுட்டு சாதாரண மக்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறது சரி கிடையாது. ஆகவே இந்த மாதிரி பியூரிட்டி, அதனால் வந்து அதுக்கு வந்து கட்டணும்னா அது வந்து யார் கடன் வாங்குறானோ அவன் தான் கொடுக்கணும். அப்போ பேங்க்கில் கொடுக்குறோன்னா பேங்க் செக்அப் பண்ணணும், அவன் வச்சு அது பியூரிட்டி இருக்கா, அது 22 கேரட்டா 18 கேரட்டா, அது எவ்வளோ வேல்யூ, அது மாதிரி சொல்லலாம். அப்போ மக்கள் மீது வந்து இந்த சுமையை திணிக்கக்கூடாது. ஓனர்ஷிப் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது வீட்டுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும், ஒரு பத்திரம் இருக்கும். நகைக்கு யார் கையில் என்ன வச்சிருப்பாங்க? அதுவும் அவசரத்துக்கு வராங்க. அது பில் இல்லைன்னா இனிமேல் கடன் கொடுக்க கூடாதுன்றாங்க. கொடுக்க மாட்டான் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்றான். அதை அந்த வங்கிகள் வந்து நடைமுறைப்படுத்துவாங்களா? கண்டிப்பா ரிசர்வ் பேங்க் சொன்னா நடைமுறைப்படுத்தணும். இல்லன்னு சொன்னா நான் உங்களுக்கு பெனல்ட்டி போடுவேன்னு சொல்றான், மிரட்டுறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நகையா இருக்கும், என்ன பண்ணுவாங்க? அதான் சொல்றேன், இந்தியாவில் நகை என்பது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறாங்க, காலங்காலமா வச்சிருக்கிறாங்க. 50 வருஷமா 100 வருஷமா குடும்பம் அப்படியே வாரிசா வந்துகிட்டே இருக்கு. அதை போய் இப்ப நீ எங்க யாருது ஓனர் அப்படின்னு கேட்டா, அப்ப எல்லாம் திருடியா வச்சிருக்காங்க நகைய? எல்லாருக்கும் தெரியும் நகை இருக்கு, அதுல சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் வர்றவங்களும் கேட்கலாம். ஒருத்தர் திடீர்னு சாதாரண ஒரு ஆளு அவர் பாட்டுக்கு ஒரு 50 கிலோ நகை கொண்டு வராரு அப்படின்னா சந்தேகப்படல. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அவசரத்துக்கு வைக்கிறாங்க, அது அந்தந்த ஊர்ல வைக்கிறாங்க. அதை வந்து மக்களுக்கு யாருன்ற கலைக்கு வாடிக்கையாளர் தெரியாதா? ஆகவே இது வந்து ரொம்ப ஓவரா சந்தேகப்படுறாங்க. யாரோ சில பேர் மோசடி செய்யறாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் வெளியில வந்துகிட்டே இருக்கு. தவறான ஒரு நகை வைக்கிறதோ இல்ல குறைவான மதிப்பு இருக்கிற வச்சோ அதிகமா பண்றாங்கன்ட்டு. அதனால எல்லா மக்களையும் இதுல வந்து வதைப்பது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரிசர்வ் வங்கி இந்த அணுகுமுறையை மாற்றணும்.